Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம தேங்காவை எப்படி அதோட செரட்டையில இருந்து ரிமூவ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். யூசுவலாவே நிறைய பேருக்கு இதுல நிறைய டிஃபிகல்ட்டீஸ் இருக்கும். நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நைஃப் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ப்ரொசீஜர்ஸ் தான். இன்னைக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இது எப்படி ஈஸியா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்திடலாம். இன்னைக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துர்க்கேன். இதோட எண்ட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இத ரெண்டா உடைச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ உங்க ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லோல வச்சுக்கோங்க. ஒரு பாதி தேங்காவை அப்படியே ஸ்டவ் மேல இப்படி வச்சிருங்க. இப்போ ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஹைக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது இதே மாதிரி தீயில வந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இருக்கட்டும். இந்த அவுட்டர் ஷெல் கம்ப்ளீட்டா பர்ன் ஆகி பிளாக் ஆற வரைக்கும் தீயில இருக்கட்டும். இப்படி தீயில வைக்கிறதுனால நம்மளோட தேங்காய்க்கு எந்த விதத்துலயுமே பாதிப்பு இருக்காது. கலரோ வாசனையோ டேஸ்ட்டோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயாச்சு. ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ தேங்காவை பார்த்தீங்கன்னா அது அதே மாதிரி தான் இருக்குது. எந்த சேஞ்சஸுமே ஆகலை. அதே நேரத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸில் வந்து இந்த ஷெல்லில் வந்து லைட்டாக லூஸ் ஆகி இந்த தேங்காய் வந்து தனியாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ 2 மினிட்ஸில் நம்மளோட தேங்காய் ஈஸியாக ஷெல்லேருந்து அதுவாகவே வந்துருச்சு. இந்த ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால இந்த தேங்காய் வந்து ஷெல்லுலேருந்து அப்படியே ரிலீஸ் ஆயிரும். எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம சிரட்டையிலேருந்து தேங்காவை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் கழுகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய்க்கு எந்த பாதிப்புமே இல்லை. கலர் வாசனை டேஸ்ட் எதுவுமே மாறி இருக்காது. ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ நம்ம அந்த பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் ஸ்கின்னை வந்து ஒரு பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட தேங்காய் சூப்பராக நீட்டாக ரெடியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்பவே ஈஸி அண்ட் குவிக்கான மெத்தட் ஒரு தேங்காவை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. எந்த கஷ்டமும் நீங்கள் பட தேவையில்லை. உங்களுக்கு 0 எஃபர்ட் தான் தேவை. ஸோ கண்டிப்பாக இந்த கோகனட் டீஷெல்லிங் ஹேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.